அக்சசரிஸ். ஸோ குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறது, குளிப்பாட்டுறது, இது மாதிரிலாம் என்னென்ன சேஞ்சஸ் வரும். ஸோ குளிப்பாட்டுறதை பொறுத்தவரை டெய்லி குழந்தை குளிப்பாட்டிக்கணும். பிறந்த நிற மாச குழந்தை 2.5 கிலோக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க நிற மாச குழந்தைங்களுக்கு அறிகுறி தான் இது. ஸ்ப்ரீட் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் உடனே குளிப்பாட்ட மாட்டாங்க. நிற மாச குழந்தைக்கு டெய்லி குளிப்பாட்டிக்கலாம். வாரத்தில் 2 நாள் தலை குளிப்பாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் உடனே துவைச்சி விட்டணும். குளிப்பாட்டினா ஈரம் தேங்க விடக்கூடாது. எஸ்பெஷலி ஈரம், கழுத்து மடிப்பு, இந்த மாதிரி கால் மடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி விட்டு காற்றுல உலர விடணும். இல்லைன்னா மடிப்பில் ஈரம் தேங்கினா கூட ஈரத்தில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்தால் ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, குளிப்பாட்டுறது ஓகே. என்ன சோப் யூஸ் பண்ணலாம்? ரெகுலர் பேபி சோப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னு ட்ரை ஆகுது அது மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சோப் சொல்லி தருவாங்க. சரி, குளிப்பாட்டுறதுக்கு வெளியாளனை அலோவ் பண்ணலாமா? நிறைய பேர் வெளியாளுங்களை வச்சு தான் குளிப்பாட்டுவாங்க. வெளியாளுங்க பழைய காலத்து ஆளுங்க ஒரு சில விஷயங்கள்ல பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள், குளிப்பாட்டியில் வாயில் மூக்கில் ஊதி செல்லி எடுப்பாங்க. இது அளவு பண்ணவே கூடாது. வாயில் மூக்கில் கண்ணில் எண்ணெய் போடுவோம், இது போடவே கூடாது. இது ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலர் மூக்கில் ஊதி ஒரு மூக்கில் ஊதி இன்னொரு மூக்கில் செல்லி எடுப்பாங்க. குழந்தை வாயில் ஊதி மூக்கு வழியே சரி எடுப்பாங்க, மூக்கில் ஊதி வாய் வழியே எடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாயில் இருக்கக்கூடிய காற்றுல ஊதுறாங்கிற பேரில் அவங்க வாயில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் குழந்தைக்கு அனுப்பிடுவாங்க. இது பண்ணவே கூடாது. அது இல்லாமல் மூக்கில் வாயில் கண்ணில் எண்ணெய் போடுவோம். இது எண்ணெய் போடுறது மூக்கில் போடுறது அப்படியே நிற்காது. கண்ணில் போய் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா நிமோனியா வந்துடும். ஹைட்ரோகார்பன் இன்டியூஸ் நிமோனியா, அந்த ஆயில் ரிலேட்டட் நிமோனியா வந்ததுன்னா ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். ஒரு சிலருக்கு 2-3 மாதம் ஆனாலும் மூச்சு திறமை செட்டில் ஆகும். பின்னாடி ரொம்ப தொந்தரவு படும். ஸோ இது பண்ணவே கூடாது. அதே போல் குளிப்பாட்டியில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. பண்ணலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு டவுட். இப்போ லைட்டாக எண்ணெய் தலைக்கு உச்சிக்கு வைக்கிறாங்க, பின்னாடி இருக்கிற மாதிரி குளிப்பாட்டுறாங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணுறாங்க, குளிப்பாட்டியில் முன்னாடி இறங்குது, மூக்கில் வாயில் இறங்கிட்டா மூச்சு திணறல் வரும். அதுக்கு அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகும். அது இல்லாமல் ஆயில் போட்டால் ஆயில் உடம்புக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் ஒன்றும் தொந்தரவு இருக்காது. பட் ஆயில் அப்ளை பண்ணையில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீவி விடணும், மசாஜ் பண்ணணும், உருவி விடணும். இந்த மாதிரி உருவி விட்டு எலும்பு தசை கரண்ட குழந்தைங்கள் விட்டு. ஸோ லைட்டாக அப்ளை பண்ணால் தப்பு இல்லை. நீவி விடுறாங்க, உருவி விடுறாங்கிறது பண்ணக்கூடாது. மூக்கில் வாயில் ஆயில் இறங்கிடக்கூடாது. அதே போல் குளிப்பாட்டினதுக்கு அப்புறமேட்டு சாம்பிராணி காட்டுவாங்க. அது கூடவே கூடாது. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு கஷ்டப்படும், தும்மல் வந்துகிட்டே இருக்கும். பவுடர் புதுசு புதுசுன்னு அடிப்பாங்க, வேண்டியதே இல்லை. குளிப்பாட்டினதுக்கப்புறம் ட்ரெஸ் போடுறது புது ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா, புது ட்ரெஸ்ஸில் கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு ஸ்கின்னுக்கு சேராது. அப்போ என்ன ஆகும், ஸ்கின் ரெட் ஆகிடும். அதனால எந்த புது துணி வாங்கினாலும் வாஷ் பண்ணிட்டு தான் போகும். ஒரு சிலர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டெட்டால் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு அப்படியே தோலில் போட்டாங்க அப்படின்னா ஸ்கின் இரிட்டேட் பண்ணும், ரெட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், வாஷ் பண்ணிட்டு போடணும். இந்த வாஷ் பண்ணுறதுக்கு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணால் ப்ளைன் வாட்டரில் 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்போ தான் அதோட பார்ட்டிகல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் போகும். ஸ்கின்னுக்கு போட்டால் ஒன்றும் தொந்தரவு வராது. இது ஒரு சிலருக்கு பார் சோப்ஸ் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி யூரின் மோஷன் போன கிளாத்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு டெட்டால்லாம் போட்டு அப்படியே போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு விட்டாங்க அப்படின்னா ஸ்கின் இரிட்டேட் பண்ணால் அந்த இடம்லாம் ரெட் ஆகிடும். இதுக்கு பார் சோப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது வந்து பேம்பர்ஸ் போடலாமான்னு கேட்பாங்க. டைப்பர் இது மாதிரி துணிகள் போட டைப்பர் என்ன பண்ணுவோம், நீரை உறிஞ்சிடும். நீரை உறிஞ்சதுன்னா என்ன பண்ணும், ஸ்கின்னில் யூரின்ல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சாலும், யூரின் மோஷனும் இதே மாதிரி இருக்கிற நீரை உறிஞ்சாலும் மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படியே தான் டெபாசிட் ஆகிருக்கும். அதில் இருக்க அமோனியா கண்டென்ட் ஸ்கின் இரிட்டேட் பண்ணும். ஸோ டைப்பர் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வரும். ஸ்கின் எல்லாம் ரெட் ஆகிடும். ஒரு சிலருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. இதோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, கேர்ள் பேபிஸ்க்கு எஸ்பெஷலி மோஷன் யூரின் போகிற இடம் ரெண்டும் பக்கம். ஸோ மோஷன் வழியே நார்மலாகவே ஒரு சில கிருமிகள் வரும். குடலில் இருந்து வரக்கூடிய கிருமிகள் குடலுக்குள்ளார நார்மல் கிருமிகள் இருக்கும். அது வெளியில் வந்ததுன்னா போயிடும். ஒரு சிலர் அப்படியே பேம்பர்ஸ் அல்லது டைப்பர் இது மாதிரி துணி போடையில் என்ன ஆகுது அப்படின்னா, 2 ஏரியாவும் பக்கம் இருக்கிறதுனால அது மோஷன் பார்ட்டிகல் யூரின் ஏரியாவில் டெபாசிட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், யூரின் ஏரியா வழியாக யூரின் இன்ஃபெக்ஷன் போகும். அப்போ என்ன ஆகும், அட்மிட் பண்ணணும், இன்ஜெக்ஷன் போடணும். குழந்தைக்கு மகா தொந்தரவுகள். 10 நாள் இன்ஜெக்ஷன் போடணும். அட்மிட் பண்ணனால நமக்கும் சிரமம் பிரச்சனை, குழந்தைக்கும் சிரமம் பிரச்சனை. இதோட நிற்காது. யூரின் இன்ஃபெக்ஷன் ஏன் வந்ததுன்னு பார்க்கறதுக்கு அடுத்த டெஸ்ட்கள் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், யூரின் போகிற இடத்துல டியூப் போட்டு மருந்து கொடுத்து எக்ஸ்ரே எடுக்கணும். இது மாதிரி தொந்தரவுகள்லாம் பின்னாடி தேவைப்படும். ஸோ அதனால நம்மளால யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க இந்த மாதிரி துணி போடாத, பேம்பர்ஸ் போடாத வரலும், பேம்பர்ஸோ டைப்பரோ போடாத வரலும் பிரச்சனை இல்லை. அதே போல் கேர்ள் பேபிஸ்க்கு இடம் ரெண்டும் பக்கம் யூரின் மோஷன் போகிற இடம் பக்கம் மோஷன் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவாங்க. பின்னாடி இருந்து முன்னாடி வாஷ் பண்ணாங்கன்னா மோஷன் பார்ட்டிகல் முன்னாடி போய் யூரின் ஏரியாவில் டெபாசிட் ஆகிடும். யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு. ஐடியலாக முன்னாடி இருந்து பின்னாடி தான் வாஷ் பண்ணணும். அப்போ தான் யூரின் ஏரியாவில் டெபாசிட் ஆகாது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராது.